பொதுவாவே 2 நாடுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, உடனடியா நம்ம பார்க்குற 2டே விஷயம், ஒண்ணு பங்குச் சந்தையில ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் வரும். 2வது தங்கத்துல மிகப்பெரிய ராலி நடக்கும். ஆனா, இப்ப நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் நடுவுல நடக்கிற இந்த பிரச்சனையினால, தங்கத்துல எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ராலி நடக்கல அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். அதுக்கு மாறா தங்கத்துல ஒரு சின்ன அளவுல கரெக்ஷன் நடந்திருக்கு. வெள்ளிலயும் அதே மாரி கரெக்ஷன் தான் நடந்திருக்கு. சோ இந்த தங்கம், வெள்ளி 2த்துலயும் ஏன் கரெக்ஷன் நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? எந்த அளவுக்கு மார்ச் 3ஆம் தேதி கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ சர்வதேச அளவுல நடக்கிற இந்த போர் பதற்றம் என்னதான் இருந்தாலும் தங்கம் விலை ஒரு வீழ்ச்சியை சந்திக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 3ஆம் தேதி மட்டும் தங்கத்தினுடைய விலை 3% வரைக்கும் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதுவே நீங்க வெள்ளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11% வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இத கமாடிட்டி சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி கோல்ட் ரொம்ப பெரிய ரேலியை பார்த்துருச்சு. சோ அதுக்கு மேல போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. எவ்வளவு தூரம் அக்யூமுலேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்ட் அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இதுல பெரிய கரெக்ஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க டாலரினுடைய வேல்யூ பார்த்தோம்னா ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கு. சோ ஒரு பக்கம் டாலரோட வேல்யூ ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸா கோல்டும் அதுக்கு ஈக்குவலா ஒரு ரேலியை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கோல்டு, சில்வர் இது எல்லாமே டாலர்ல தான் ட்ரேட் ஆகுது. அப்படி டாலர்ல ட்ரேட் ஆகுற ஒரு அசெட் டாலரோட விலை உயரும் போது இந்த அசெட்டோட விலையும் உயரும். அப்படி உயரும் போது பெரிய இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யாருமே விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அதுல முதலீடு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் வெள்ளி, தங்கம் ரெண்டுமே ஒரு சின்ன கரெக்ஷனை சந்திக்குது. இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டி இருந்தாலும் பெரிய அளவுல ரேலியை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒரு சர்வதேச அளவுல போர் பதட்டம் நடக்குது. இதை வச்சு நம்ம ஏன் தங்கத்தினுடைய விலையை கம்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் எப்பவுமே டாலருக்கு அகேன்ஸ்டான ஒரு ஹெட்ஜிங் டூலா தான் பாக்குறாங்க. 2 நாடுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வருது, அவங்களோட கரன்சியை ஃப்ரீஸ் பண்றாங்க, இல்ல இன்வாலிட் ஆக்குறாங்க, இல்ல அந்த கரன்சியை அன்சர்டனா மாறுது அப்படிங்கும் பட்சத்துல ஆப்வியஸா 2 பேருக்கும் இருக்கிற காமனான ஒரு டேர்மா, காமனான ஒரு அசெட்டா தங்கம் தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூஎஸ் டாலர்ல தான் பெரும்பாலான நாடுகளுக்கு நடுவுல ட்ரேட்ஸ் நடக்குது. அந்த யூஎஸ் டாலர் ஏதாவது அன்சர்டன் ஆகுது, இல்ல யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா நம்ம செயல்படணும் அப்படின்னு நாடுகள்லாம் முடிவெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு 2வது ஆப்ஷன் தங்கம் தான். அப்படி இல்லாம யூஎஸ்ஏ இன்னொரு நாட்டினுடைய கரன்சியை ஃப்ரீஸ் பண்றாங்க, அந்த நாட்டினுடைய கரன்சியை இன்வாலிட் ஆக்குறாங்க அப்படின்னா அப்பவும் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை பயன்படுத்தி மற்ற நாடுகளோட ட்ரேட் பண்ணிக்கிறது தான். சோ டாலருக்கு அகேன்ஸ்டான ஒரு ஹெட்ஜிங் டூலா எப்பவுமே தங்கம் இருக்கிறதுனால தான் சர்வதேச அளவுல ஒரு போர் பதட்டம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தங்கத்தினுடைய விலை என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகுது. அதே மாதிரி உலக நாடுகளுமே ஒரு போர் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம கிட்ட அதிகமான அளவுல தங்கம் இருந்தது அப்படின்னா நம்மளால அதை சர்வை பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இதனாலையும் ஒரு அன்சர்டனிட்டி நிலவர சூழ்நிலையில தங்கத்துக்கு ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சோ இவ்வளவு சூழ்நிலைக்கும் மத்தியில தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஈரான் இஸ்ரேல் போர்ல தங்கம் பெரிய அளவுல ஒரு ரேலியை கொடுக்காம ஒரு சின்ன கரெக்ஷனை சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ தங்கம் விலை உயர்வு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்க தங்கத்தை எந்த மாதிரியான பிரைஸ்ல இருக்கும்போது இது அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.